ஃபுல் படமே வந்துடுச்சு. காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான். ஆல்ரெடி இருக்கிற ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் படம் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையாக போயின்னு கேட்டால் 100% உண்மை தான். ஏன்னா இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான கண்டென்ட்டு ஒரு ஜாலியாக சொல்லாமல் ஒரு நார்மலாக சொல்கிற மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு டாபிக் ஒன்று இது ஜனநாயக படம் லீக் ஆகிடுச்சு. இல்லை புரியல. லீக் ஆனதை சொல்லும் போது எப்பவுமே போல் ஒரு வதந்தியாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன சின்ன கிளிப் வீடியோ வந்ததுனால லைட்டாக மாறி இருக்குல்ல. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இது சாதாரணமாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கும். அதை விட தளபதி விஜய் அண்ணா ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு தான் நான் சொல்லணும். அதில் ஒருத்தனை நானாக இருக்கும்போது இன்னும் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இப்போ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். அதனால் நம்ம ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஜனநாயகம் படம், விஜய் அண்ணா படம், அதுவும் கடைசி படம், அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோன்ட்டு நான் பேசுவேன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அதை பற்றி பேசலாம். ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து, ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவ்வளோ அழகாக பிளான் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வந்து அந்த திருட்டுத்தனமாக ஃபோனில் எடுத்து அதை நெட்டில் விட்டு அது ஒரு குழப்பி இதனால் என்ன சந்தோஷம், என்ன சாதிக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது எப்படி இருக்குன்னா, இது வந்து நான் எனக்காகவோ என் படத்துக்காகவோ பேசலைங்க, எல்லாருக்காகவும், எல்லா ஹீரோஸ் படத்துக்காகவும் தான் நான் பேசுறேன். இது எப்படி இருக்குன்னா, வயிற்றுல ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு முன்னாடியே இது சிசேரியன் பண்ணி சாகடிக்கிற மாதிரி. ஒருத்தரை நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கும் போது அந்த நம்பிக்கை கெடுக்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. என் மூஞ்ச காட்டுது. இவரை பத்தி மட்டும் பேசாம தன்னை சுத்தி இருக்கிறவங்களை பத்தியும் பேசுற ஒரு ஆளு. இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும், ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம். அதுவும் படத்தை பத்தி ஒரு படம் ஒரு எப்பவும் போல எப்படின்ட்டுனா, படம் வந்ததுக்கு அப்புறம் லீக் ஆகுறதுன்றது அது ஒரு நார்மலான விஷயம். அது ஒரு தியேட்டர் பிரிண்ட்லேயோ ஓடிடிலையோ அந்த மாதிரி வர்றது. ஏன்னா அது வந்து அந்தந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அது வந்து எப்பவுமே நடக்கிறது தான். ஆனால் படத்துக்கு முன்னாடியே லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இது வந்து யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, அது வந்து இன்னொரு சைடு இருந்தாலும் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பேசி ஒன்றாக போகிறது இல்லைல்ல. ஏன்னா இது வந்து ஒரு சோசியல் மீடியா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு ஃபுல்லாகவே இன்டர்நெட் மூலமாக ஒரு விஷயத்த கனெக்ட் ஆகுறது. அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டாவே டக்கு 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 டக்குன்னு பரவும். எப்படி இந்த கொரோனா எப்படி பரவுச்சு அந்த மாதிரி இது வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் அது லீக் ஆன உடனே ஒரு சில பேர் டக்கு டக்குன்னு ஒரு திரையில் இருக்கிற பிரபலங்களும் சரி, அதோட ஒரு ப்ரொடியூசர், அது வந்து டைரக்டராக இருக்கட்டும், அவங்க பக்கத்துலேருந்து டக்கு டக்குன்னு ஒரு சில விஷயம் சொல்லலாம். யாரும் ஷேர் பண்ணாதீங்க, உங்ககிட்ட இருந்தால் அதை நீங்களே வச்சுங்க, வேறு கிட்டே கொடுக்காதீங்க, அந்த மாதிரின்ட்டு எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறது. இப்போ இவருக்குன்ட்டு மட்டும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ தான் ஒரு புது நடிகர் வராருன்னு வச்சுங்க. அவர் வந்து ஒரு சில படம் நஷ்டர், ஒரு 5-6 படம் நஷ்டர், ஒரு டவுனாக இருக்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு படம், அந்த படம் வந்து கம்பேக் கொடுக்குற படமாக அந்த நடிகருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவருக்கு தெரியும் போது திடீர்னுட்டு அந்த நடிகரோட படம் வந்து லீக் ஆயிடுச்சு. அப்போது அவர் மைண்ட் செட் என்ன ஓடுனா,
என்னடா இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி. நம்ம என்னடா பண்ணோம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்தோம், எவன்டா இந்த வேலையை பார்த்து விட்டது அப்படின்ட்டு நம்ம வந்து யோசிப்போம். யார் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு நடிகர் இப்போ ரீசெண்டாக வர யாராச்சும் ஒருத்தர் சரிங்களா, அந்த ஒருத்தருக்கு ஒரு கம்பேக் கொடுக்குற படமாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்குன்ட்டு இல்லாமல் இப்போ புதுசாக வரவருக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னும் போது அவரை நம்பி பணம் போட்டவர்களாக இருக்கட்டும், பணம் எடுக்கிறவங்களாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் அந்த ஹீரோவை சுற்றியும் சரி, அந்த ப்ரொடியூசர் சுற்றியும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரீசெண்டாக வர ஒரு நடிகருக்கு நடக்கும்போது ஃபஸ்ட்டு நடக்குமான்ட்டு ஒரு கேள்வி. இப்போ வர ரீசெண்டாக ஒரு நடிகர், ஏன் இதுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால், என்ன கேட்டால் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இவருக்கு நடந்துக்குது அப்படின்னு சொல்லும் போது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் சொல்லணும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. விஜயானந்த் தான் நான் சொல்லணும். என்னடா இவன் திடீர்னு விஜயானந்த் போய் காரணம் காமிக்கிறான் அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் எந்த விஷயத்த எத்தாலுமே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கு காரணம், படம் ரிலீஸ் ஆகல அது காரணம், அதுக்கான பிரச்சனை வருதுன்னா அது காரணம் இவர். எதுக்காத்தாலும் இவர் தானா லீக் ஆனது காரணம் இவர் தான். இவர் நாடா பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒன்றும் பண்ணவே இல்லை. பண்ணதுக்கப்புறம் பண்ணால் கூட பரவாயில்லைங்க, இவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே படம் லீக் பண்ணிட்டாங்க. ஏன் இவரை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு வந்துக்கிறார் அப்படின்னும் போது என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னாரோ அது இன்னும் பண்ணவே ஆரம்பிக்கல. பண்ணுறதுக்கு முன்னாடியே இவருக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் எதனா ஒன்று பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்ட்டு தெரியாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா வந்துட்டு ஒரு விஷயத்த பேசுகிறாருன்னா, இப்போ இவருன்னா சினிமா டைலாகாக பேசுகிறாரு. நாடா நீங்கள் டே சினிமாவில் இருக்கும்போது ஒரு விஷயத்த பேசுனா அது வந்து விஷயத்த பேசினா இன்னும் ஒரு சினிமா டைலாகாக பேசுங்க, பின்ன எதை தான் பேச சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. இது வந்து நானாக ஏதோ என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் நான் வந்து சொல்கிறேன்ட்டு நான் நினைக்கிறேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏன்னா நார்மலாக ஒரு சினிமாவில் இருக்கும்போது வர பிரச்சனை மட்டும்னா படத்தில் வந்து பேசுகிறாரு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வச்சு முன்வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேக்ஸ் அதை பற்றி இவருக்கு வந்து ஒரு நெருக்கடி ஒன்று கொடுப்பாங்க. எப்படின்னா கூட்டத்தில் எப்படி நெருக்கடி கொடுப்பாங்க, இவர் கூட்டமே தனியாக இருந்தால் கூட அந்த நெருக்கடி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரெண்டு பிரச்சனை தான். இன்னொன்று பிரச்சனை என்னன்னா 4 மணி ஷோ ஓட்டக்கூடாது, நார்மலான ஷோ ஒரு எப்பவும் போல் ஒரு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு டைமிங் ஒன்று வச்சு அந்த மாதிரி ஒரு ஷோ ஒன்று ஓட்ட வைப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை தான். இப்போ ரீசெண்டாக இப்போ அதுவும் அப்புறம் நீ சும்மா இருந்தாவே உன்னை வந்து ஒரு நெருக்கடி ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு சில பேர்னு சொல்லலாம். நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ அவரை பற்றி பேசாமல் இருந்தாவே போதுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. தேங்க்ஸ், லவ் யூ. மற்றபடி எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதுவே இவர் வந்து நான் இவரை நேரில் பார்த்து ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படி என்னன்னா, இதெல்லாம் வேணாம் ப்ரோ, நீ திருப்பி பழையபடி சினிமாக்கே வந்துருண்ணா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் போல இருக்குது. ஒரு நேரம் மட்டும் எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம்லாம் கிடையவே கிடையாது. அண்ணா அவர்லாம் வரமாட்டாருப்பா, ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு சில பேர்லாம் அப்போதே ஒன்று வந்துன்னே இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அவர் திடீர்னு வந்துட்டாருன்னும் போது சரி வந்துட்டாரு நம்ம என்ன பண்ண போகிறோம். என்ன மாதிரி ஒரு ரசிகனாக இருந்தவனே தேட்டரை பற்றி ஒரு படத்தை பற்றி ஒரு ரசிகர் சண்டைலாம் போட்டு அவரை பற்றி பேசினவங்களாம் இப்போ அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு அரசியல் பக்கம் வந்து அரசியல் தெரிலனா கூட அரசியல்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம் அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. தேங்க்ஸ், லவ் யூ. ஆனால் கேட்டால் நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் எதுக்குடா நீங்கள் வந்தீங்க அப்படின்ற மாதிரி. வந்தவங்கலாம் எதனா பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் பெருசாக பண்ணாங்க, சொல்கிறது இல்லை. அதுவும் விஜயானோட கடைசி படம், இதை வந்து நான் சொல்லுங்க,
நம்ம அண்ணனே சொன்னார். என்னன்ட்டுனா, என்னோட கடைசி படமான ஜனநாயகம் அப்படின்ட்டு சொன்னார். இதெல்லாம் விட்டுட்டு நான் உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொன்னார். திடீர்னு ரீசெண்டாக ஏகப்பட்ட ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அவரை பற்றி, ஏகப்பட்ட வதந்தி டக்கு டக்கு டக்குன்னு அவர் மேலே வந்து ஏதோ மழை தூறல் மாரி டக்கு 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 டக்குன்னு அவர் மேலே பட்டுனே இருக்குது. ஒரு சில பேர் அந்த படம் வந்து நிறைய பேருக்கு இன்டர்நெட்டு தானே, எல்லாருக்கும் டக்கு 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 ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த இன்னொரு படத்தில் கூட சொல்லுவார், சர்க்கார் படத்தில் அந்த கார் ஓட்டுமா டிரைவர் ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் வாட்ஸ்அப் டக்கு டக்கு ஷேர் பண்ணினே இருந்தோம். அப்புறம் இன்னொரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான். என்னோட தனிப்பட்ட ஒரு முறையில் நான் வந்து எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், என்னோட விஷயம் ஒரு ரசிகனாக இருக்கிறவனுக்கு என்னோட பர்சனலாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் மட்டும் வச்சு பாருங்கள், அதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நான் தான்ப்பா அந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்தேன், இல்லை பார்த்தேன், அது வந்து உனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அது உன்னோட வச்சுக்க, அதை வந்து மற்றவங்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஒரு சின்ன சின்ன கிளிப்பு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மொத்தமே வந்துடுச்சு, ஃபுல் படமே வந்துடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை நீங்கள் மட்டும் வச்சு பாருங்கள். ஏன்னா எதை எங்கே பார்க்கணும் அங்கே தான் போய் பார்க்கணும். ஏன்னா இதை போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு சில படம்லாம் தேட்டரில் பார்க்காம ஃபோனில் பார்த்துருக்கப்புறம் இதை போய் தேட்டரில் பார்த்துருக்கலாம்ப்பா அப்படின்ட்டு யோசிக்கிற படமாக இது இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன கிளிப் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நிறைய பேர் அப்படி இப்படின்னுலான்றாங்க, அது வந்து என்னன்னு எனக்கும் தெரியல. படம் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் படம் வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படின்ற மாரி தான் இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவங்க சைட்லேருந்து அவங்களே ரிவீல் பண்ண ஒரு விஷயம். யார் சைட்லேருந்துனா விஜய் அண்ணா சைட்லேருந்து, அவங்க சைட்லேருந்தே ரிவீல் பண்ண விஷயம் அப்படின்ட்டு ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாக போயான்னு எனக்கும் தெரில. இல்லை எனக்கு புரியல. இது எப்படி தெரியுமா இருக்குது, நம்மளே ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு ஒரு குறிப்பிட்ட, அதை அவரே சொல்லல, எப்படி இருக்குன்னா வயிற்றுல ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தை சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு முன்னாடியே இது சிசேரியன் பண்ணி சாகடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு நம்மளே எடுப்போமா, அதை வந்து நம்மளே வந்து ரிவீல் பண்ணுவோமா. அப்போது என்னை நம்பி இது பணம் கொடுத்த ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஒரு என்ன டைரக்டரை நம்பியும் விஜயனை நம்பியும் அவரை சுற்றி எவ்வளோ பிஸ்னஸ், அது எல்லாம் விட்டுட்டு ஒரு படத்தை இவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். இது வந்து இப்போ வந்தது அப்படின்ற மாதிரி தான் இது. அதேமாரி இப்போ நம்ம மாரி பார்த்துங்க, சும்மா ஒரு படம் வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே குவாலிட்டியாக இது பண்ணுவோம். ஆல்ரெடி இந்த படம் அப்படிதான் வந்துக்குதுன்னு சொல்கிறாங்க. குவாலிட்டியாக வந்ததுன்னா எப்படின்னா ஒரு 1080 அந்த மாரி ஒரு குவாலிட்டியாக. ஏன்னா நார்மலாக படம் ஒரு தேட்டர் பிரிண்டர்னா எப்படி இருக்கும், ஆடியன்ஸு கத்துறது சத்தம் கேட்கும், தேட்டரில் பேசுறது அவ்வளோ கேட்காது. ஆனால் இது வந்து நல்லா விட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் விட்டுவன காது மேலே ஒன்று ஒன்றும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பேசினாலும் என்னடா படம் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி அப்படியே மண்டிக்குள்ளே ஓடினே இருக்குது. எனக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுங்க. இது வந்து என் சைட்லேருந்து நான் என்ன யோசிப்பேன்னா, இதுக்கு முன்னாடி 4Gன்ட்டு ஒரு நெட்வொர்க் ஒன்று இருந்ததுங்க. அப்பயே ஒரு படம் ஒன்று ஏற்றுவோம், அது 1.5 GB மேலே இருக்குன்னு வச்சுங்க. 1.5 GB 2 GB நம்ம நார்மலாக வச்சுன்னுப்போம். அந்த அப்படி இருக்கும்போதே ஒரு படத்தை ஒன்று நம்ம ஏற்றுவோம். அது எப்படி குவாலிட்டியாக ஏற்றுவோம். நெட்டு கேலியாக வர கண்டிஷன் வரும்போது ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுற கூடகிறவனுக்கு சொல்லி ஒரு படத்தை ஏற்றுவோம். இப்போ 5G நெட்வொர்க் வந்ததுக்கப்புறம் நீ எத்தனை GB வேணால் கூட நான் அதை ஏற்றி தான் பார்ப்பேன். இப்போ அப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 GB ஒரு 10 GB வரதே பெரிய விஷயம் ஒரு மாதத்துக்கு. ஆனால் இப்போது 100 GB வரையும் எடுத்துன்னு போகிறாங்க. ஏன் நானே அதை எடுத்துன்னு போகிறேன்னு வச்சிங்களேன். ஏன்னா நம்மளே ஒரு குவாலிட்டியான படம் பார்க்கறது தான் நம்மளுக்கு பிடிக்கும். இப்போ 5G நெட்வொர்க் வந்துச்சு, சொல்லவே தேவையில்லை. இப்போது படம் வேறு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்டாகிராமில் வந்து அதுக்கான ஒரு மீம்ஸ் ஒன்று அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போயினே இருந்தது. அதை ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். விஜய் ஃபேன்ஸ் ரைட் நவ்
இப்போ இருக்கிற நிலைமைக்கு அப்படிதான் வச்சுன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது தலையில். அது இன்னும் என் மண்டியில் ஓடினே இருக்குதுங்க. அது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் நான். என்ன நடக்குதுங்க? நல்லா சென்ட் ஆஃப் கொடுக்குறீங்கடா 31 இயர்ஸ் கோலிவுட்ல இருந்த போகிற மனுஷனை. அதுதாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில. கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டு நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 4-5 பசங்களாம் கும்பலாக போயிட்டு அது வந்து அவன் நீ எப்படி வேணா போய் கர்றான்ட்டு நீ எப்படா கிளம்புற அப்படின்ட்டு ஒரு விளையாட்டாக பேசினா கூட நம்ம நம்மளை விட்டு போகிறான்னும் போது அந்த நேரத்தில் ஒரு மைண்ட் செட் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த நிமிஷத்தில் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி தான் எங்கேயும் நடந்துன்னு இருந்தது. என்னடா என்ன போங்கடா, உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. முழு படம் லீக் ஆகி தமிழ்நாட்டில் பாதி பேர் பார்த்து முடிச்ச படத்துக்கு சென்சார் தரமாட்டேன்னு அவ்வளோ ஒரு பிக்காளி பசங்களை இப்போ தாண்டா பார்க்குறேன். நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் கிடையாது தெரியுமா? அதான் நம்ம விஜயா ஃபேன்ஸ் தான் சொன்னோம், மச்சான் யாரா இவனுங்க முடிஞ்சு போன படத்துக்கு ரிலீஸ் ஆன படத்துக்கு இன்னும் சென்சார் கொடுக்கலன்னா அப்போ நீ எப்போதான் சென்சார் கொடுப்ப? ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொடுப்பாங்க, திருப்பி நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் மட்டும் கொடுப்பாங்க. அது அதான் நான் சொன்னேன் இல்லையா, எலெக்ஷன் முடிஞ்சு படம் வந்தா என்ன வரலனான்ற மாதிரி தான் இது வந்து ஃப்ரெண்டு சொல்கிறேன், என்னடா எப்போ பார்த்தாலும் தளபதி தளபதி தளபதினே இருக்க. உடனே நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்று சொன்னால் புரியாதுடா அப்படின்ற மாதிரி தான். உண்மை அதாங்க, அதெல்லாம் சொன்னால் புரியாது ஒரு சில பேருக்குலாம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒன்றுமே பண்ணல. அதுதான் இது எப்படி தெரியுமா, இது சினிமாவில் இருக்கும்போது நானே என் ஃப்ரெண்டை சண்டைலாம் போட்டுக்கிறேங்க இந்த அவரை வச்சு. ஆனால் அவர் சினிமா விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு மக்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஜெயிச்சே அவனடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல தரோம், ஜெயிக்கிறமோ தோகிற மேலே ஃபஸ்ட்டு சண்டை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். இதில் வந்து அப்படி கிடையாது, சண்டை செய்யறதுலாம் இல்லை, ஜெயிச்சே ஆகணும். அது ஜெயிச்சாதான் ஒரு விஷயம் நடக்கும்டா, அது ஜெயிச்சுட்டு தான் நீ அந்த விஷயத்த நடத்தி காட்டணும் அப்படின்ற சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அவரை பார்த்தாவே ஒரு மாதிரி ஆகிடுதுங்க, அப்படியே கண்ணுலாம் கலங்குது. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி விஜயண்ணனை பற்றி யாராச்சும் பேசுனாவே அப்படியே சொர்ன்னு கோவம் ஒன்று வந்ததுங்க. பேசாமல் இன்னும் கொலை பண்ணிடலாமா அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் ஆளாகும். இப்போ நம்மளுக்கும் ஒன்றும் தெரியாது, அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் அங்கேருந்து பேசுகிறேன் அப்படியே ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவான். நீனா கீச்சிட்ட நம்ம என்ன கீக்கலன்றாங்க. எதுவாக இருந்தாலும் என்ன மாதிரி பசங்களுக்கும் சரி, ரசிகனாக இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, படம் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையாக போயின்னு கேட்டால் 100% உண்மை தான். ஏன்னா ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுல. அதனால் யாருக்கும் எதுவும் சொல்லாமல் உனக்கு தெரிஞ்சுதான் அது உனக்குள்ளேயே வச்சுக்கோ. படம் வந்ததுக்கப்புறம் தேட்டரில் போயிட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணோம். எப்படி மாஸ்டர் படத்தை லாக்டவுனில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு படம் வந்ததுக்கப்புறம் ஒரு தேட்டர் ஓனர்லாம் எப்படி சந்தோஷப்பட்டாங்களோ, அதே மாதிரி விஜயண்ணா படம் வந்ததுக்கப்புறம் நம்மலாம் போய் தேட்டரில் வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன். அதுவும் கடைசி படம் விஜயண்ணா ஜனநாயகன். கில்லி படத்தையே போயிட்டு தேட்டரில் அத்தின் தடவை பார்த்துக்கிறோம். அதுவும் சின்ன விசாரிக்கும் போது வந்த படம், அதையே போயிட்டு இப்போ போய் பார்க்குறேன்னும் போது லாஸ்ட்டு படம் விஜயண்ணா படத்தை பார்க்காம விட்டுற மாட்டோம். படத்தையும் விட்டுற மாட்டோம், விஜயண்ணனையும் விட்டுற மாட்டோம். அதனால் என் சார்பாக படம் வந்து நல்லபடியாக தேட்டரில் வரணுன்ட்டு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்கங்க. ஏன்னா தேட்டரில் பார்க்க வேண்டிய படமானு கேட்டால் என்ன கேட்டால் படம் தான். ஏன்னா வந்தால் தான் தெரியும். ஏன்னா இது ஒரு எதிர்பார்ப்பு தானேங்க. ஒரு படம் ஒன்று வரப்போகுது, ஒரு திருவிழா மாதிரி ஒன்று கொண்டாட போகிறோன்னா அதை வந்து திடீர்னு லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்கெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ஒன்றுமே அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சா, இப்போ
என்ன பண்ணுறது, என்ன ரிலீஸ் ஆச்சு, யார் யார் பார்த்துருப்பா, என்ன எப்படி நடக்கும், என்ன பண்ண போகிறாங்க, அப்படியே டக்கு 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 டக்குன்னு மண்டியில் அப்படியே ஓடினுக்குது. ஆனால் அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்ட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதனாலே அடுத்த வீடியோ ஒரு 3வது வீடியோ நம்ம அந்தமாரி போடணும்னு எதிர்பார்க்குற நேரத்தில் திடீர்னு ஒரு சில விஷயம் வரும்போது சரி அதை பற்றியும் பேசிடலாம், அதுவும் அவரோட ஃபேனாக இருக்கிற, அவரோட தம்பியாக இருக்கிற நான் பேசிடலாம் அப்படின்ட்டு என்னோட தனிப்பட்ட முறையில் ஒரு ஆதரவு நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ பேசியிருக்கேன்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் படத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல், டவுன்லோட் பண்ணாமல் தேட்டரில் போயிட்டு எல்லாரும் பார்க்கணுன்ட்டு நான் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அதனால் யார் என்ன சொன்னாலும் நம்ம ஸ்டெடியாக ஒரு விஷயத்த வந்து கூட நிற்கணும். நானும் நிற்பேன்ட்டு நான் நினைக்கிறேன், நீங்களும் நிற்பீங்கன்ட்டு நம்பிக்கை இருக்குது. கடைசியாக எல்லாரும் வந்து படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகணுன்ட்டு எல்லோரும் வேண்டிக்கின்னு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட்னால தான் அவர் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்துக்கிறேன்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால் ஜனநாயக படம், கடைசி படமான விஜயனோட படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வசூலை கொடுக்கும்ட்டு எனக்கு நம்பி இருக்குது. அந்த நம்பிக்கையிலேயே நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து சந்திக்கிறேன். அதனால் டாடா பாய் சொல்லிக்கொண்டு நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. உள்ள ஒளிச்ச உயிரே இப்ப புரியாது, எங்க மனசில் எழுதி வச்ச அறியாது, நெஞ்ச சோர்வ